வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டில் கும்பராசி மக்களின் வருட பலன் பாகம் 1. பொதுவாக இந்த புத்தாண்டு 2025இல் கும்பராசி மக்களின் வாழ்க்கையில் அடிப்படையாக உள்ள உடல்நலம், கல்வி, தொழில், வணிகம், நிதி, காதல், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை, வீடு, நிலம், கட்டிடம், வாகனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எவ்வாறு பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்பதை பற்றிய கணிப்புகளை 2 பாகமாக பார்ப்போம். இந்த 2025இல் கூடுதலாக இந்த ஆண்டுக்கான கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் இவர்கள் சந்திக்கும் சாத்தியமான சவால்கள் மற்றும் இக்கட்டான சூழல்களை எவ்வாறு கடந்து செல்வது பற்றிய ஞானத்தையும் இப்பதிவில் நாம் அறிவோம். கும்பராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசினருக்கு தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு கலவையாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. மற்றும் இது வழக்கத்தை விட சற்று பலவீனமாகவும் இருக்கும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியானது முதல் பாதியை விட கணிசமாக வலுவானதாகவும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியும் லக்னாதிபதியுமான சனி பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை தனது சொந்த ராசியான முதல் வீடான கும்ப வீட்டில் நேரடி பயணத்தில் இருக்கிறார். சனி பகவான் தனது சொந்த ராசியில் நேரடி பயணத்தில் இருப்பதால் அவர் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு எதிர்மறை தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். இதனால் தங்களுக்கு குறிப்பிடத்தக்க எந்தவித உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இல்லை என்பதை இது தெரிவிக்கிறது. உங்கள் ராசி அல்லது லக்னம் அதிபதியாக உள்ள சனி பகவான் மார்ச் மாதத்திற்கு பிறகு தங்களின் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கூடுதலாக இது சனிக்கு சாதகமான போக்குவரத்து என்று அதிகமாக நம்ப இடமில்லை. மே மாதம் தொடங்கி ராகு பகவான் தங்கள் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதுவும் தங்களின் உடல் நலத்திற்கு நல்லதல்ல. ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து உங்களுடைய தேக நலனை பராமரிக்க வேண்டும். கும்பராசி மக்களின் 2025இல் ராகு பகவான் உங்களுக்கு செரிமான அல்லது மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. அதாவது ராகு மற்றும் சனி உங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை கொண்டு வருவார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. உங்களுக்கு நலம் தரும் வகையில் ஒரு பிரகாசமான புள்ளி உள்ளது என்றால் அது குரு பகவான் வியாழன் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து மாத இறுதி வரை உங்கள் 5வது வீட்டிலிருந்து இருப்பார். அது உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வியாழன் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன் தரும் நிலையில் செயல்படுவார் என்று நம்பலாம். குரு பகவான் வியாழன் கும்பராசிக்கு 5வது வீட்டில் இருக்கும்போது அவர் உங்களின் முதல் வீட்டை கனிவாக பார்க்கிறார். இதனால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வருமானம் உயரும் சூழல் இருக்கிறது. மற்றும் இந்த நிலை உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்ல விதமாக பாதுகாக்கும். இருப்பினும் இந்த ஆண்டு உங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதையும் இது குறிக்கிறது. இவற்றில் தங்களின் கைகள், வயிறு மற்றும் மூளையில் உள்ள பிரச்சனைகள் பற்றி தெளிவாக நீங்கள் மருத்துவரிடம் ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வாய் மற்றும் நாக்கில் சில சிக்கல்களும் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எனினும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் மேற்கூறிய இந்த பிரச்சனைகள் யாவும் முற்றிலும் காணாமல் போய்விடும் அல்லது மறைந்துவிடும். எனவே தங்களின் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் இந்த ஆண்டின் 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக நன்மை செய்வதாக இருக்கும் என்று சொல்ல முடியும். ஆயினும் கூட ஆண்டு முழுவதும் தங்களின் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பராமரிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசி மக்களின் கல்வி.
கும்பராசி மக்களின் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இதன் விளைவாக சில நேரங்களில் உங்கள் உடல்நலம் நலமாக பாதுகாக்கப்பட வேண்டும். வேறு வார்த்தைகள் கூறுவதானால் இந்த ஆண்டு தங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தங்களின் கைகள், வயிறு மற்றும் மூளை போன்ற பிற பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் இதில் அடங்கும். இதனால் உங்களுடைய கல்வியும் தடைபடக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே சற்று தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றும் பொழுதுதான் உங்களுடைய படிப்பு நலமாக உயரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து நோய் மற்றும் வலி சார்ந்த சிக்கல்களில் பெரும்பாலானவை குணமடையும். இந்த வழியில் ஆண்டின் 2ஆம் பாதி உங்களின் ஆரோக்கியத்திற்கு சாதகமான நிலையில் இருக்கிறது என்று நாம் கூறலாம். இருப்பினும் கும்பராசி மக்கள் இந்த ஆண்டு முழுவதும் தங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அக்கறை வைத்திருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மே மாதத்தை தொடர்ந்து அனைத்து வகையான கும்பராசி மாணவர்களும் வலுவான செயல்திறனை வெளிப்படுத்துவார் என்று தெரிகிறது. உயர்கல்வி படிக்கும் கும்பராசி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அடிப்படை கல்வி படிக்கும் கும்பராசி மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தங்களுடைய படிப்பில் சிறந்த முடிவுகளை அடைவதற்குண்டான சூழல் இருக்கிறது. குறிப்பாக கலை மற்றும் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட கும்பராசி மாணவர்கள் இன்னும் சிறப்பான செயல்பட்டு நல்ல பலன்களை அடைய முடியும். அதாவது உங்கள் ஆரோக்கியம் நீங்கள் உண்மையான அக்கறையுடன் இருந்தால் இந்த ஆண்டு சிறந்த கல்வி முடிவுகளை உங்களால் அடைய முடியும். இருப்பினும் உங்கள் உடல்நிலை சீரற்ற முறையில் மோசமடைந்து கொண்டே இருந்தால் நீங்கள் சராசரி அல்லது அதுக்கும் கீழான முடிவுகளை நீங்கள் அடைய வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து தேகத்தை பராமரிங்கள், தேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதற்கு பின் படிப்பில் அக்கறை கொண்டு செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி மக்களின் வணிகம் சார்ந்து பார்க்கும்போது வணிக கண்ணோட்டத்தில் கும்பராசி மக்கள் பொதுவாக இந்த ஆண்டு சராசரி அல்லது சராசரிக்கு மேல் வெற்றியை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். அதிக முயற்சி எடுத்து துல்லியமான பதிவுகளை பராமரித்து தங்களின் செயல் அட்டவணையை பின்பற்றும் கும்பராசி மக்கள் சிறந்த விளைவுகளை அடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கும்பராசிக்கு 10ஆம் வீட்டில் சனியின் அம்சப்பார்வை இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். இருப்பினும் அதன் பிறகு வியாபார விஷயங்கள் வேகம் எடுக்கும் சூழல் இருக்கிறது. தாங்கள் லாபம் ஈட்டுவதில் சில சவால்கள் இருந்தாலும் வியாபாரம் நலமாக தொடரும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை வியாழனின் பார்வை உங்கள் 10வது வீட்டில் இருப்பதால் அவர் உங்கள் வியாபாரத்தை சாதகமாக லாபம் தரும் வகையில் உயர்த்துவார் என்று நம்பலாம். குறிப்பாக வெளிநாடுகளுடன் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் சாத்தியமாகும். உங்கள் செயல்திறன் மேம்படும் மற்றும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் திட்டங்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக லாபம் தருவதாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு புதன் அவரின் சஞ்சாரத்தின் போது பொதுவாக உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்று நம்பலாம். கூடுதலாக நீங்கள் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் சராசரி போக்குவரத்தினால் உங்களின் வணிகம் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு கும்பராசி மக்கள் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் என்று நம்பலாம். இருந்தாலும் இவற்றில் யாவும் உங்களுடைய நுட்ப அறிவுடனும் திட்டமிடலும் உழைப்பும் அவசியம் தேவை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். கும்பராசி மக்களின் தொழில் சார்ந்தும் வேலைவாய்ப்பு கண்ணோட்டத்தில் சராசரியாக அல்லது கும்பராசி மக்களுக்கு சராசரியை விட ஓரளவு சிறப்பாக நல்ல பலன் பெறுவீர்கள் என்று நம்பக்கூடிய இடம் இருக்கிறது. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டில் சனியின் கணிசமான காலத்திற்கு எந்தவிதமான பாதகமான விளைவுகளும் ஏற்படாததால் நீங்கள் வழக்கம் போல் தொடர்ந்து வேலை செய்து உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை ராகு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது மார்ச் மாதம் முதல் சனி கும்ப வீட்டில் இருக்கும் சமயத்திலும் இந்த சூழ்நிலையின் காரணமாக பணம் மற்றும் தொழில் விஷயங்களில் ஒரு சீரான நன்மை குறித்து நீங்கள் சில சந்தேகங்கள் உங்கள் மனதில் உருவாகி இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் குறிப்பிடத்தக்க இடையூறு எதுவும் உங்களுக்கு இருக்காது, உங்களை தாக்காது என்பதால் அது ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய இயல்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் சகாக்களுடன் நேர்மறையான பணி உறவுகளை பெறவும் வேலையை மகிழ்ச்சியாக காணவும் நீங்கள் விரும்பினால் இந்த ஆண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி முயற்சி செய்து
நீங்கள் உங்கள் சக ஊழியர்களுடனும் மூத்த அதிகாரிகளும் தொடர்பு கொள்ளும் முறையை மாற்ற வேண்டும் என்று கும்பராசிக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கும்பராசி மக்கள் தங்களின் முதலாளிகள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது பயன்படுத்த சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவது மிக மிக முக்கியமானது. பொதுவாக இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால் வேலை சீராக நடக்கும், உங்களுடைய ஆதாயம் பலமாக வருமானம் பெருகும். பொதுவாக நீங்கள் உங்கள் வேலைகளை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிகிறது. இருந்தாலும் உங்களின் கடமைகளை நிறைவேற்றுவது சிறந்தது என்றாலும் மற்றவர்களின் கைதட்டலுக்காக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பணயம் வைப்பது நல்ல யோசனையாக இருக்காது. ஆகையால் உங்கள் வேலையில் உங்கள் அர்ப்பணித்து உங்கள் கடமைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பணயம் வைப்பது உங்களுக்கு நல்லதல்ல. அதே நேரத்தில் உங்கள் உடல்களில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அதாவது உங்கள் திறமைக்கேற்ப ஆரோக்கியத்துக்கு தகுந்தவாறு பொறுப்புகளை ஏற்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். கும்பராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த 2025 கும்பராசி மக்களுக்கு இந்த ஆண்டுக்கான நிதி முடிவுகள் சாதாரணமானதாக இருக்கலாம் என்று தெரிகிறது. உங்களின் வருவாய் கண்ணோட்டத்தில் ஆண்டின் 2ஆம் பகுதி மிகவும் வலுவான விளைவுகளை தருவது போல் தோன்றுகிறது. உங்கள் லாப வீட்டின் அதிபதி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 4ஆம் வீட்டில் வாசத்தில் இருக்கிறார். இதன் விளைவாக உங்கள் வருவாய் சாதாரணமாக இருக்கும். ஆயினும் கூட மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர் உங்களின் லாப வீட்டை கொண்டு உங்களுக்கு அதிக லாபம் ஈட்ட முயற்சிப்பார். இந்த வருடத்தின் முதல் பாதி வருமானத்தின் அடிப்படையில் சராசரியாகவும் ஆண்டின் 2ஆம் பாதி சிறப்பாகவும் இருக்கும் என்பதை இந்த கிரக நிலையுடைய சஞ்சாரத்தால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் முந்தைய ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டு சேமிப்புகளின் அடிப்படையில் வலுவாக உங்களால் செயல்பாடு இருக்க முடியாது. மாத தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை பணவீட்டில் ராகுவின் தாக்கம் இருக்கும். மார்ச் மாதம் தொடங்கி சனி பகவான் ஒரே நேரத்தில் பணவீட்டை பாதிக்கும் வகையில் செயல்படுவார். இது போன்ற சூழ்நிலையில் இந்த ஆண்டு உங்களால் பணத்தை அதிகமாக சேமிப்பது என்பது கொஞ்சம் சவாலாக இருக்கும். இந்த ஆண்டு தங்களின் வருவாய் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக வலுவாக இருந்தாலும் சேமிப்பின் அடிப்படையில் எதிர்மறையான பலன் இருக்கலாம் என்று தெரிகிறது. எனவே இந்த ஆண்டு உங்களின் நிதி விவகாரங்களில் நீங்கள் சராசரி சாதனைகளை மட்டுமே செயல்படுத்துவீர்கள். அதனால் சற்று கவனமாக நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தின் சேமிப்பில் அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களையும் போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.